ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம இருந்துட்டு நிறைய விதமான ஆடியோ எடிட்டர்ஸை செக் பண்ணோம். அதில் ஆடியோ லேப் அண்ட் வேவ் எடிட்டர் இருந்துட்டு ஆடியோ ஃபோன்லேயே எடிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஆடியோ லேபையும் அதே மாதிரி வேவ் எடிட்டரையும் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட ஆடியோ உங்கள் ஃபோன்லேயே இருந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் ஆடியோ இருந்துட்டு ரெக்கார்ட் பண்ணதை உங்கள் ஃபோனில் ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இருந்துட்டு ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போதான் இருந்துட்டு எங்க இருக்கு அப்படிங்கறது ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ அப்படிங்கிற ஒரு டேப்ல இருந்துட்டு நீங்க வந்து இதை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண வேண்டிய ஆப் ஆடியோ லேப் ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இப்படி காட்டும். இதுக்கப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் இங்க கிளிக் பண்ண வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம் ஆடியோன்னு கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஆடியோ, நான் இருந்துட்டு இந்த ஆடியோ தான் ரெக்கார்ட் பண்ணேன், ஸோ இந்த ஆடியோ இருந்துட்டு கொடுத்துட்டு இது இருந்துட்டு உள்ள போவோம். ஆக்சுவலி நம்ம இப்போ ஆடியோ லேப்குள்ள எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த ஆடியோவோட நாய்ஸ் இருந்துட்டு எடுக்கவும் அதே மாதிரி இந்த ஆடியோவோட வால்யூம் சேஞ்ச் பண்றதுக்கு தான் வந்திருக்கும். சோ இந்த ரெண்டு கர்சர் இருந்துட்டு பாக்குறீங்களா, இந்த ரெண்டு கர்சர்ல ரெண்டாவது கர்சரை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணி ஆடியோ எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறத கொடுங்க. ஆடியோ எஃபெக்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க இருந்துட்டு இங்க தேட வேண்டியது ஆடியோ நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஒயிட் நாய்ஸ், வினில் நாய்ஸ், ஷெல்லக் நாய்ஸ், இம்பல்சிவ் நாய்ஸ், கிளிப்டு சாம்பிள்ஸ், இது மாதிரி நிறைய வந்து ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இதுல ஒவ்வொன்றையும் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்துட்டு நம்ம இதை கொடுத்து பார்ப்போம். கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா இப்படி இருந்துட்டு வந்து சேரும். இப்ப இருந்துட்டு நீங்க அந்த ஆடியோ வந்துட்டு கேட்கணும். ஸோ ஆடியோ இருந்துட்டு கேட்டு உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருந்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் ஒருவேளை எனக்கு வந்து இது சரியா படலை அப்படிங்கிற பட்சத்தில் அன்டூ கொடுத்துட்டு மறுபடியும் இருந்துட்டு என்ன பண்ணுங்க, ஆடியோ எஃபெக்ட்ஸ்குள்ளேயே போயிட்டு அது கீழே இருக்கிறது ரிமூவ் வெனில் நாய்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை இருந்துட்டு ஓகே கொடுங்க. இப்படி 5யுமே இருந்துட்டு ட்ரை பண்ணுங்க. எதுல இருந்துட்டு நல்ல நாய்ஸ் ரிடியூஸ் ஆகுதோ அது நல்லா யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்ல ரூம்ல இருந்து நீங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணீங்கனாலே ஒரு டைம் பண்ணாலே போதும், இல்ல 2-3 தடவை பண்ற மாதிரி இருக்கும் இந்த விஷயம். இதுக்கப்புறமா நீங்க செய்ய வேண்டியது, இது அப்படியே இருந்துட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், இந்த இருந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். கீழே அந்த ஆடியோக்கு பின்னாடி 1 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப சேவ் பண்ண ஆடியோ இருந்துட்டு எங்க இருக்கு அப்படிங்கறத இருந்துட்டு எண்ணில் காட்டும். அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க இருந்துட்டு என்ன பண்ணுங்க, அதை மூவ் பண்ணி நீங்க ஆடியோ வச்சிருந்தீங்க பாத்தீங்களா, அந்த ஃபோல்டருக்கே கொண்டு வந்துக்கங்க. ஒருவேளை நீங்க இருந்துட்டு ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துட்டு ஆட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு இருந்துட்டு நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது இந்த இடத்துல இருந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க முன்ன பண்ண மாதிரியே. அதுக்கப்புறமா இங்க கிளிக் பண்ணி ஆடியோ எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்து கீழே போனீங்கன்னா வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். வால்யூமை கிளிக் பண்ணி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க. இதை வந்து வேவ் எடிட்டர்ல உங்களால பண்ண முடியாது, அதனாலதான் இந்த இடத்துல இருந்துட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ், பேக்ரவுண்ட் சவுண்ட் இருந்துட்டு நீங்க இருந்துட்டு குறைச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே கொடுத்து நான் அதே ஆடியோ பண்றதுனால உங்களுக்கு இருந்துட்டு காட்டல, பட் ஓகே கொடுத்தோன்னே உங்களோட வால்யூம் இருந்துட்டு குறைஞ்சிரும். அதை இருந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயமும் ரெண்டும் எல்லாத்தையும் எடுத்து ஆடியோ இதுல போட்டுக்கோங்க. இப்ப அடுத்ததாக தான் நம்ம வேவ் எடிட்டர் வந்து ஓபன் பண்ண போறோம். வேவ் எடிட்டர் ஓபன் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி நீங்க ஆடியோ லேபர்ல இருந்து எடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த வந்துச்சுல, அதை இருந்துட்டு இதுல வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்படி வேவ் ஃபார்ம்ல வந்து ஓபன் ஆகும். இப்படி ஓபன் ஆனோடனே இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இப்ப நான் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பேரு கிராப். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமைஸ், அதே மாதிரி மூவ் பண்றதுக்கும் இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் ஹைட்டை குறைக்கிறதுக்கு, ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா மூவ், இது இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் ட்ராக்கை நகர்த்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சைடு திருப்பி நகர்த்துறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பென்சில் ஐக்கான இருந்துட்டு நம்ம பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப நம்ம மேக்சிமமா யூஸ் பண்ண போறது இந்த க்ளோஸ் அப்ல போறதும் கிராப்பும் தான். என்ன பண்ண போறோம்னா, க்ளோஸ் அப்ல போறதை இப்படி கொண்டு வந்துருங்க. ஆல்ரெடி இருந்துட்டு நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆயிருக்கும். இப்ப நம்ம பண்ண போறது எல்லாமே கேப் எல்லாம் இருந்துட்டு டெலிட் பண்ணுவோம். தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல வந்து டெலிட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் கிராப்பை கிளிக் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து நீங்க அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டே வாங்க. இந்த கிராப் ஒரு வேளை வேற இடத்துல எங்கேயாவது போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கிராப் அந்த இடத்த விட்டு போயிடும். சோ மறுபடியும் இருந்துட்டு பர்டிகுலர் இடத்த கிராப் பண்ணி எடிட் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்க தவறா டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல எடிட்ல போயிட்டு அதை வந்து அண்டுவும் உங்களால பண்ணிக்க முடியும். அடுத்து இருந்துட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த சைடு வாங்க. மறுபடியும் கிராப் பண்றதுக்கு இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா மொத்தமா போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வச்சு எடிட் கொடுத்து டெலிட் பண்ணுங்க. அடுத்து மறுபடியும் இதை இப்படி தள்ளுங்க, இதை பர்டிகுலர் இடத்த கிராப் பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் பர்டிகுலர் இடத்த கிராப் பண்ணுங்க. உங்களுக்கு ஜூம் போகணும் அப்படின்ற பட்சத்துல இதை கிளிக் பண்ணி நீங்க ஜூமும் போய்க்கலாம் பர்டிகுலர் இடத்த. இந்த மாதிரி கேட்டு ஒவ்வொன்றா இருந்துட்டு இது பண்ணுங்க. இதுக்கு பண்ணி முடிச்சிட்டீங்கனாலே ஓவரால் ஓவர். இப்ப இருந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துட்டு கொண்டு வரணுமா, ட்ராக்கை கிளிக் பண்ணுங்க. ட்ராக்ல நியூ அப்படின்னு கொடுத்து
ஃபைல் வந்து கொடுங்க. நீங்க ஆல்ரெடி இருந்துட்டு ஆடியோ லேப்ல சவுண்ட இருந்துட்டு குறைச்சி வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த பர்டிகுலர் ஆடியோவை உள்ள கொண்டு வாங்க. இந்த கேஸ்ல நான் இருந்துட்டு என்ன பண்ண போறேன்னா என்னோட ஆடியோவே நான் திருப்பி இருந்துட்டு கொண்டு வரேன். ஸோ நீங்க முன்னாடியே இருந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆடியோட சவுண்ட் இருந்துட்டு நீங்க குறைச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். இப்ப அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எங்க வரணும் அப்படிங்கறத இந்த மூவ் டூல வச்சு எந்த இடத்துல மூவ் பண்ணி நீங்க வைக்கணுமோ அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஏதாவது ஒன்று தேவையில்லைன்னா அந்த பார்ட் இருந்துட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளவுதான் நீங்க இருந்துட்டு ஆடியோ எடிட் பண்ண போறீங்க. நீங்க ஆடியோ லேப்ல இருந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு ஆட் பண்ணுவீங்க. அண்ட் இதுல இருந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அதெல்லாம் கரெக்டா கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவீங்க. இது ரெண்டு ஆப்பையும் நீங்க ஒன்னா யூஸ் பண்ணும்போது சூப்பரா ஆடியோ வந்து எடிட் பண்ணலாம். கடைசியில நீங்க ஃபைலை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற கொடுத்து ட்ராக் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் இதெல்லாம் இருந்துட்டு எந்த இடத்துல சேவ் பண்ணும், அதே மாதிரி என்ன ஃபார்மேட்ல சேவ் பண்ணும், அதே மாதிரி இதெல்லாம் இருந்துட்டு கொடுக்க தேவையில்லை. இது ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிடும். இவ்வளவுதான் இருந்துட்டு நீங்க ஆடியோ எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். Until then, it's TSR signing off. Bye bye.